ஸோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். இன்னைக்கு மார்க்கெட்டிங் டெஸ்ட் பார்க்க போகிறோம். டெஸ்ட்க்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபோர் பீஸ் ஆஃப் த மார்க்கெட்டிங் மிக்ஸ் இன்வால்வ்ஸ் டிசிஷன் ரிலேட்டட் டு பிராண்டிங், பேக்கேஜிங், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆஃப்டர் சேல் சர்வீஸ்? ஓகேங்களா, ஃபோர் பீஸ் நமக்கு தெரியும். இங்கே இருக்க 4 ஆப்ஷன் தான் ஃபோர் பீஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ். ப்ரைஸ், ப்ராடக்ட், பிளேஸ், ப்ரொமோஷன். ப்ரைஸ் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம ஒரு பொருளை வந்து விற்பனை பண்ணுறோம் அப்படின்னா ப்ரைஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸ்கிம்மிங் ப்ரைஸாக இருக்கலாம், பெனட்ரேஷன் ப்ரைஸாக இருக்கலாம், இல்லை வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு நம்ம அந்த குட்ஸை வந்து விற்கலாம், கடனுக்கு அந்த குட்ஸை வந்து விற்கலாம். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸில் இருக்க எல்லா விஷயமே ப்ரைஸ்க்குள்ளே வந்துடும். அதே மாதிரி ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதனோட டிசைன் என்ன, குவாலிட்டி என்ன, வெரைட்டி என்ன, பிராண்டிங் என்ன இப்படின்னு அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ். ஓகேங்களா, கரெக்டான பிளேஸில் கரெக்டான நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், அந்த குட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இதே ப்ரொமோஷன் அப்படிங்கிறது அந்த குட்ஸை பற்றி நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், நம்மளோட கஸ்டமருக்கு நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம். ஓகேங்களா, அந்த ப்ராடக்ட் வேல்யூவை எப்படி நமக்கு கஸ்டமருக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதா ப்ரொமோஷன். சரிங்களா, சரி. இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின்ஸ் இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஃபோர் பீஸ் அப்படிங்கிற கான்செப்டை யார் கொண்டு வந்தது அப்படின்னா ஜெரோம் எம்சி கார்த்தி. ஜெரோம் எம்சி கார்த்தி அப்படிங்கிறவர் தான் இந்த ஃபோர் பீஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்தார். கண்டிப்பா இதை கேட்கலாம் இந்த கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, யார் வந்து இந்த ஃபோர் பீஸை காயின் பண்ணதுன்னா ஜெரோம் எம்சி கார்த்தி தான். ஓகேங்களா, அதுக்கடுத்து ஹூ காயின் த டேர்ம் மார்க்கெட்டிங் மிக்ஸ். மார்க்கெட்டிங் மிக்ஸை யார் கொண்டு வந்தது? நீல் போர்டன். ஓகேங்களா, நீல் போர்டன். இவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தார். ஃபோர் பீஸ்னா ஜெரோம் எம்சி கார்த்தி, மார்க்கெட்டிங் மிக்ஸ்னா நீல் போர்டன். ஓகேங்களா, இதுல எந்த டவுட்டும் வேணாம், இது ரெண்டு கேட்கக்கூடிய கேள்விதான். இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த மார்க்கெட்டிங் மிக்ஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். மார்க்கெட்டிங் மிக்ஸ்னா ஒரு விற்பனை பண்றோம் அப்படின்னா அந்த விற்பனை ஒரு உத்தி இருக்கும்ல, ஸ்ட்ராட்டஜி இருக்கும் பாத்தீங்களா, அதனுடைய காம்பினேஷன் தான் என்னதுன்னா அந்த மார்க்கெட்டிங் மிக்ஸ். பிரைஸ், ப்ராடக்ட், பிளேஸ், ப்ரொமோஷன் இது எல்லாமே. சரிங்களா, இப்போ இந்த பிரைஸ்ல என்ன சொன்னேன் அப்படின்னா அந்த பொருளுக்கான விலையை நம்ம நிர்ணயிக்கிறது. பெனட்ரேஷன் பிரைஸா, இல்ல இது வந்து ஸ்கிம்மிங் பிரைஸா, இல்லை நான் அந்த பொருள் டிஸ்கவுண்ட்டுக்கு விற்க போறேன்னா அப்படின்னு நம்ம சொல்றது என்னன்னா பிரைஸ். ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறோம், அதனுடைய குவாலிட்டி என்ன, நம்ம அதை எப்படி பிராண்ட் பண்ண போறோம், ஸோ அதனுடைய வெரைட்டிஸ் என்ன இருக்கு இப்படிங்கிறது எல்லாமே எதுக்குள்ள வரும் அப்படின்னா ப்ராடக்ட்குள்ள வரும். சரிங்களா, அந்த ப்ராடக்ட் எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் ப்ராடக்ட்குள்ள வரும். பிளேஸ் அப்படிங்கிறது கரெக்டான பிளேஸ்ல கரெக்டான டைமுக்கு நம்ம என்ன பண்றது, டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது. ரைட் பிளேஸ் அண்ட் ரைட் டைம். ஓகேங்களா, இதுல எங்க வரும் அப்படின்னா பிளேஸ்ல வரும். இதே ப்ரொமோஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொருளை நம்ம எப்படி எப்படி ப்ரெசென்ட் அதாவது எப்படி கம்யூனிகேட் பண்றோம் அப்படிங்கறதா இங்க வரும். ஓகேங்களா, ப்ராடக்ட் எப்படி ப்ரெசென்ட் பண்றது அப்படின்னா ப்ராடக்ட் குள்ள வரும். ப்ராடக்ட் எப்படி கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்னா அது ப்ரொமோஷனுக்குள்ள வரும். எப்படி கம்யூனிகேட் பண்றோம், எப்படி பண்ணலாம், அட்வர்டைசிங் பண்ணலாம், நியூஸ் பேப்பர்ல வந்து ஆட் கொடுக்கலாம், டிவி, ரேடியோ இதுல வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாமே ப்ரொமோஷன் பாத்தீங்களா. ஸோ இப்போ இந்த டிசிஷன், ஓகேங்களா, எந்த டிசிஷன், பிராண்டிங், பேக்கேஜிங், ஃபீச்சர்ஸ், ஆஃப்டர் சேல் சர்வீஸ்லாம் எந்த டிசிஷனுக்கு ரிலேட்டட் ஆனது அப்படின்னா பிரைசிங் டிசிஷனா? கண்டிப்பா இல்ல. ஓகேங்களா, அதுக்கடுத்து ப்ராடக்ட் ரிலேட்டட் ஆனதுன்னா எஸ், ஆமா. பிளேஸுக்கானதுன்னா இல்ல, ப்ரொமோஷனுக்கானதுனா இல்ல. ஓகேங்களா, ஒரு ப்ராடக்டோட ஆஸ்பெக்ட்ஸை பத்தி பார்த்தோம் அப்படின்னா பிராண்டிங், பேக்கேஜிங், ஃபீச்சர்ஸ், ஆஃப்டர் சேல் சர்வீஸ். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, அதாவது டிசிஷன் ரிலேட்டட் டு பிராண்டிங், பேக்கேஜிங், ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் அப்படிங்கிறது எதனுடைய தொடர்புடையதுன்னா ப்ராடக்ட் தொடர்புடையது மட்டும்தான். சரிங்களா, சரி. இப்போ ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் இஸ் அ ஃபண்டமெண்டல் கான்செப்ட் இன் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். ஆமா, கண்டிப்பா இதுதான் ஃபண்டமெண்டல். ஒரு ப்ராடக்ட்டை ஒரு ப்ராடக்ட் உள்ள வருதுன்னா அந்த ப்ராடக்ட் உள்ள வரதுல இருந்து அது டிக்ளைன் ஆகுற வரைக்கும் இருக்க எல்லா விஷயத்தையும் பத்தி பேசுது. அது வந்து இதனால இது ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்ட் தான். அதுக்கடுத்து it helps marketer understand the different stages a product goes through and adjust strategies accordingly. ஆமா, இப்போ ஒரு பொருள் வந்து இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ்ல எப்படி இருக்கு, growth ஸ்டேஜ்ல எப்படி இருக்கு, மெச்சூரிட்டி ஸ்டேஜ்ல எப்படி இருக்கு, டிக்ளைன் ஸ்டேஜ்ல எப்படி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுனால மார்க்கெட்டருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா, எப்படி அப்படின்னா அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ் அவரை மாத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா,
சரி, இது கரெக்ட். சரி, இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள். இந்த பிஎல்சி இருக்கு பாத்தீங்களா? இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்ஸ் கான்செப்ட்ட கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல வந்து இன்னொன்று இருக்கு. ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தியரி. ஓகேங்களா? ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தியரி யாரு கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அங்க இதுல பார்ப்போம் இல்லைங்களா? ரேமண்ட் வெர்னன். இவரு தான் வந்து ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தியரி கொண்டு வந்தது. ஆனா ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள யார அறிமுகப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, தியோடர் லெவிட். இவரு தான் மார்க்கெட்டிங் மயோபியாவையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணது. சரிங்களா? ஓகே. இவரு தான் மார்க்கெட்டிங் மயோபியாவ இன்ட்ரோடியூஸ் பண்ணது. அப்ப ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள யாரு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, தியோடர் லெவிட் தான் சொல்லணும். ஓகேங்களா? இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தியரி அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் பிசினஸ்ல நீங்க படிப்பீங்க. அது வந்து ரேமண்ட் வெர்னன். ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தியரினா ரேமண்ட் வெர்னன் போடணும். ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா தியோடர் லெவிட்ன்னு போடணும். ஓகேங்களா? தியோடர் லெவிட் தான் மார்க்கெட்டிங் மயோபியாவையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணது. அதுக்கடுத்து இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கடுத்து நம்ம போயிடலாம். இது பிரைசிங் சம்பந்தமான ஒரு கொஸ்டின்ஸ். அப்போ பெனட்ரேஷன் பிரைஸ் அப்படிங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன பண்ணுவாங்க? லோ பிரைஸ்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல. போக போக என்ன பண்ணிடுவாங்கன்னா பிரைஸை வந்து ஹை பண்ணுவாங்க. ஸ்கிம்மிங் பிரைஸ் அப்படிங்கிறதுனா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இனிஷியலாவே ஹை பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போக போக என்ன பண்ணிப்பாங்கன்னா லோவா இது பண்ணிப்பாங்க. காஸ்ட் பிளஸ் பிரைசிங் அப்படிங்கிறது எதை குறிக்குதுங்க? ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிளஸ் ஃபிக்ஸ்டு மார்ஜின். ஓகேங்களா? ஃபிக்ஸ்டு மார்ஜினை என்ன பண்ணிருப்பாங்க? ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. காஸ்ட் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ரூ. 80 இருந்தாலும் ரூ. 20 தான் மார்ஜின். 70 90 இருந்தாலும் ரூ. 20 தான் மார்ஜின். ஸோ இப்படி ஃபிக்ஸ்டு மார்ஜினை வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு பேர் தான் காஸ்ட் பிளஸ் பிரைசிங் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதுக்கடுத்து வேல்யூ பேஸ்டு பிரைசிங். கஸ்டமர் அதுக்கு எவ்வளவு வேல்யூ கொடுக்குறாங்க, அதை எப்படி பெர்சீவ் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய பிரைசிங் வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஐபோன் இருக்கு பாத்தீங்களா? ஆப்பிள் ஐபோன் ஆப்பிள் ஐபோனோடைய பிரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? அதனுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா? கிடையாது. கஸ்டமருக்கு அதுக்கு ஒரு வேல்யூ வச்சிருக்காங்க இல்லைங்க பாத்தீங்களா? அதை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா பிரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணா அதுக்கு பேரு வேல்யூ பேஸ்டு பிரைசிங் அப்படிங்கிறது. சரி, இப்போ வந்து கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாமா? விச் பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி இன்வால்வ் செட்டிங் ஹை இனிஷியல் பிரைஸ் அப்படின்னாவே அங்க முடிஞ்சிருச்சு. செட்டிங் ஹை இனிஷியல் பிரைஸ்னாவே என்னதுங்க? ஸ்கிம்மிங் பிரைசிங் தான். ஃபார் எ நியூ ப்ராடக்ட் டு ஸ்கிம் மேக்ஸிமம் ரெவன்யூஸ் லேயர் பை லேயர் ஃப்ரம் செக்மெண்ட்ஸ் வில்லிங் டு பே த ஹையர் பிரைஸ். ஆக்சுவலி இதுல ஒண்ணுமே கிடையாது. ஏன் இங்க ஹையர் பிரைஸ் வைக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய டார்கெட் கஸ்டமர்ட்ட இருந்து ஃபர்ஸ்ட் வந்து அமௌண்ட் வாங்கிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எனக்கு 2 கஸ்டமர் தான் வர்றாங்க. ஓகேங்களா? இவங்கள்ட்ட இருந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா 100 ரூபா வாங்கிடுறேன். அதுக்கடுத்து நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா 90 ரூபா கொடுக்குறேன். ஓகேங்களா? 90 ரூபா குறைக்கும் போது நானும் 3 ரூபாய் ஆகுமா? அப்போ 270 ரூபாய் எனக்கு கிடைக்குது. அதுக்கடுத்து 80 ரூபாய்க்கு வரேன். 4 கஸ்டமர்ஸ் வர்றாங்க. அப்போ 320 ரூபாய். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல என்ன பண்றேன் அப்படின்னா இவங்க வந்து இயர்லி அடாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிரைஸை பத்தினா இவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவங்க எவ்வளவு அமௌண்ட் சொன்னாலும் வாங்கிடுவாங்க. ஸோ இவங்க தான் இயர்லி அடாப்டர்ஸ். அவங்கள்ட்ட இருந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சாரி இங்க 200 வரணுமா? ஓகே. என்ன அப்படின்னா நான் அமௌண்ட் வாங்கிருவேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் அமௌண்ட் வாங்கிருவேன். இந்த லேயர்ல என்ன பண்றேன் அப்படின்னா மேக்ஸிமம் அமௌண்ட் வாங்கிருவேன். அடுத்த லேயர்ல பாருங்க 90 ரூபா ஆக்கிட்டேன். அப்பயும் என்ன பண்றேன் அப்படின்னா மேக்ஸிமம் ரெவன்யூ வந்து நான் ஜெனரேட் பண்றேன். அதுக்கடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா அமௌண்ட் குறைக்கிறேன். அப்பயும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா மேக்ஸிமம் ரெவன்யூ வந்து நான் ஏர்ன் பண்றேன். அப்படி ஒவ்வொரு லேயர்லயும் என்ன பண்றேன் மேக்ஸிமம் ரெவன்யூஸ் நான் என்ன பண்ணிடுறேன் ஏர்ன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் பிரைசிங் பேர் என்ன அப்படின்னா ஸ்கிம்மிங் பிரைசிங். நீங்க இவ்வளவுலாம் போட்டு குழப்ப வேண்டாம். இனிஷியல் ஸ்டேஜ்ல ஹை பிரைஸ் வச்சாங்கன்னா அதுக்கு பேரு ஸ்கிம்மிங் பிரைசிங். பெனட்ரேஷன் பிரைசிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லோவா வைக்கிறதுக்கு பேரு. லோவா வச்சு போக போக அதிகப்படுத்தினாங்கன்னா அதுக்கு பேர் பெனட்ரேஷன் பிரைசிங். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரி, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் ப்ரொமோஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ்ங்க. ஓகேவா? சேல்ஸ் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஷார்ட் டேர்ம்ல அவங்கள நான் வாங்க வைக்கணும். ஓகேவா? ஓகேங்களா? ஷார்ட் டேர்ம்ல என்ன பண்றது அப்படின்னா அவங்கள நான் வாங்க வைக்கிறதுக்கான ஒரு உத்திக்கு பேர் தான் சேல்ஸ் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ ஏவிடி டீ தூள் இருக்கு பாத்தீங்களா? முன்னாடி எல்லாம் ஏவிடி டீ தூள் வரும்போது ஒரு கூப்பன் இருக்கும். ரூ. 2 ரூ. 5 சொல்லிட்டு கூப்பன்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா?
கூப்பன்ஸ் இருக்கும். அந்த கூப்பன்ஸ் குடுத்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, எங்க வீட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏடி டீ தூள் தான் வாங்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, ஒரு ஷார்ட் டெர்ம்ல ஒரு டிஸ்கவுண்டோ, கூப்பனோ குடுத்து, அந்த பொருள இம்மீடியேட்டா பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் சேல்ஸ் ப்ரமோஷன். ஓகேங்களா? இம்மீடியேட்டா பர்ச்சேஸ் பண்ண வச்சாங்கன்னா, அதுக்கு பேரு சேல்ஸ் ப்ரமோஷன் அப்படிங்கிறது. இப்போ இந்த சேல்ஸ் ப்ரமோஷன்ல பார்த்தீங்கன்னா, நெறைய இருந்துச்சு. நமக்கு ப்ரமோஷன் அப்படிங்கிற டாபிக் இருக்கு. இதுல வந்து எல்லாமே இருக்கு. சேல்ஸ் ப்ரமோஷன், அட்வர்டைசிங், பப்ளிசிட்டி, பெர்சனல் செல்லிங் இந்த மாரி எல்லா டாபிக்ஸுமே சிலபஸ்ல இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் வந்து நான் சேல்ஸ் ப்ரமோஷன் சொல்றேன். சேல்ஸ் ப்ரமோஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டெர்ம் இன்சென்டிவ். இமிடியேட் பர்ச்சேஸ். இவ்வளவு 2 தான் கீவேர்ட். ஓகேங்களா? இப்போ என்ன பண்றேன், ஷார்ட் டேர்ம் இன்சென்டிவ் ஒண்ணு குடுக்குறேன். லாங் டேர்ம் இன்சென்டிவ் கிடையாது. இது ஒரு ஷார்ட் டேர்ம் இன்சென்டிவ். நான் ஒரு இன்சென்டிவ் வாங்குனா அவங்களுக்கு என்ன பண்றேன், ஒரு கூப்பனோ, ஒரு டிஸ்கவுண்டோ நான் என்ன பண்றேன் குடுக்குறேன். குடுக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க இமிடியேட்டா பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. இந்த கான்செப்ட்க்கு பேரு சேல்ஸ் ப்ரமோஷன். ஓகேங்களா? அதுக்கடுத்து அட்வர்டைசிங். அட்வர்டைசிங்ல பாத்தீங்கன்னா, இது ஒரு பெய்டு ப்ரமோஷன். என்ன ப்ரமோஷனுங்க? பெய்டு ப்ரமோஷன், நான் பர்சனல் பிரசன்டேஷன். நான் பர்சனல் பிரசன்டேஷன். இப்போ அட்வர்டைஸ்மென்ட் பண்றேன் அப்படின்னா, அது என்னதுங்க? நான் காசு கட்டி ஒரு ஸ்பான்சர்ட்ட குடுத்து என்னுடைய ஆட வந்து ரன் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் அட்வர்டைசிங் அப்படிங்கிறது. இது நான் வந்து ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியா போய் நான் சொல்லிட்டு இருக்கேனா? இப்ப வந்து ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு இந்த ப்ராடக்ட் இப்படிப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமானா கிடையாது. ஓகேங்களா? அப்ப என்ன பண்றது? இது ஒரு நான் பர்சனல் பிரசன்டேஷன். ஓப்பனா மேசிவான ஒரு டார்கெட் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம என்ன பண்றோம்? நம்ம ப்ராடக்ட்ட பத்தி நம்ம தெரிய வைக்கிறோம். அதனால ஒரு நான் பர்சனல் பிரசன்டேஷன். இதே நீங்க பர்சனல் செல்லிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது பர்சனல் பிரசன்டேஷன் தான். ஓகேங்களா? டோர் டு டோர் போய் என்ன பண்றது அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு பேரு பர்சனல் பிரசன்டேஷன். அப்போ பர்சனல் செல்லிங்கிறது டைரக்ட் இன்டராக்ஷன், பர்சனல் பிரசன்டேஷன் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? பர்சனல் செல்லிங் அப்படிங்கிறது பர்சனல் இன்டராக்ஷன், பர்சனல் பிரசன்டேஷன் சொல்லலாம். ஓகேங்களா? சரி. அதுக்கு அடுத்து பப்ளிசிட்டி. இந்த ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. இந்த பப்ளிசிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நான் பெய்ட் ப்ரமோஷன். நான் பெய்ட் ப்ரமோஷன். சரி. நீங்க ஒரு ப்ராடக்ட்ட வந்து விக்கிறீங்க. அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு அத நான் ரெஃபர் பண்றேன். ஓகேங்களா? இது என்னது? பப்ளிசிட்டி தான். இல்ல அந்த ப்ராடக்ட்ட பத்தின ஏதோ ஒரு காசிப்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னாலும், அது பப்ளிசிட்டி தான். ஓகேங்களா? இது ஒரு அதாவது நெகட்டிவ் டெர்ம்லயும் இருக்கலாம், பாசிட்டிவ் டெர்ம்லயும் இருக்கலாம் பப்ளிசிட்டி அப்படிங்கிறது. ஸோ இந்த பப்ளிசிட்டி அப்படிங்கிறது என்னதுங்க? நான் பெய்ட் ப்ரமோஷன். நம்ம யாருக்காவது காசு குடுத்து பேச வைக்கிறோமா அப்படி? கிடையாது. ஓகேங்களா? அப்படி காசு குடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு பேரு அட்வர்டைசிங். காசு இல்லாம நான் பெய்ட் ப்ரமோஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா, அதுக்கு பேரு பப்ளிசிட்டி தான். சரிங்களா? சரி. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, சேல்ஸ் ப்ரமோஷன் டெக்னிக்ஸ் ஆர் டைப்பிக்கலி டிசைன்ட் டூ எதுக்காக அத டிசைன் பண்ணியிருக்காங்க? பில்ட் லாங் டேர்ம் பிராண்ட் லாயல்ட்டியா, ஜெனரேட் இமிடியேட் சேல்ஸ் ஆர் என்கரேஜ் ட்ரையலா? கண்டிப்பா இமிடியேட் சேல் தான். ஓகே. உடனடியா விற்பனை பண்றதுக்கு என்ன பண்றோம்? சேல்ஸ் ப்ரமோஷன் பண்றோம். இந்த சேல்ஸ் ப்ரமோஷன் என்னது? ஷார்ட் டேர்ம் இன்சென்டிவ். ஓகேங்களா? ஷார்ட் டேர்ம் இன்சென்டிவ் குடுத்து நம்ம என்ன பண்றோம்? இமிடியேட்டா அந்த பொருள விக்கிறோம். இமிடியேட்டா பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறோம். சரிங்களா? அதுக்கடுத்து டைரக்ட் டைரக்ஷன். ஓகே. டிஸ்ட்ரிபியூஷன். இந்த கொஸ்டின் எதை சார்ந்தது அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூஷனை சார்ந்தது. டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நிறைய இருக்குங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1 லெவல் சேனல், 2 லெவல் சேனல், 3 லெவல் சேனல். ஓகேங்களா? இப்போ 1 லெவல் சேனல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 லெவல் சேனல்ல மேனுஃபேக்சரர் வந்து இருப்பாரு. மேனுஃபேக்சரர் வந்து அடுத்து ரீட்டைலர் அதுக்கடுத்து வந்து கன்சியூமர் இருப்பாங்க. அதுக்கடுத்து 2 லெவல் சேனல்ல மேனுஃபேக்சரர் இருப்பாரு, ஹோல்சேலர் இருப்பாரு, அதுக்கடுத்து ரீட்டைலர் இருப்பாரு, அதுக்கடுத்து கன்சியூமர் இருப்பார். 3 லெவல் சேனல்ல மேனுஃபேக்சரர் இருப்பாரு, ஏஜென்ட் இருப்பாரு, ஹோல்சேலர் இருப்பாரு, ரீட்டைலர் இருப்பாரு, கன்சியூமர் இருப்பாரு.
சார் இதுல இத்தனை பேர் இருக்காங்க. ஆனா நீங்க வந்து 1 லெவல் சேனல்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா 3 பேர் இருக்காங்க. 2 லெவல் சேனல் சொல்றீங்க 4 பேர் இருக்காங்க. 3 லெவல் சேனல் சொல்றீங்க 5 பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, கஸ்டமரையும் சாரி மேனுஃபேக்சரையும், கஸ்டமரையும் தவிர்த்து மீதி எத்தனை பேர் இருக்காங்கன்னு மட்டும் தான் பார்க்கணும். எத்தனை பேர் இருக்காங்க? ரீட்டெய்லர் மட்டும் தான் இருக்காங்க. இங்க பாருங்க மேனுஃபேக்சரையும் கன்சியூமரை விட்டு எத்தனை பேர் இருக்காங்க? ஹோல்சேலர் இருக்காங்க, ரீட்டெய்லர் இருக்காங்க. அப்ப இது எத்தனை லெவல் சேனல்? 2 லெவல் சேனல். மேனுஃபேக்சரையும் கன்சியூமர் விட்டா மீதி இடையில எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு பேர் இருக்காங்க. அதனால இது 1 லெவல் சேனல். மேனுஃபேக்சரையும் கன்சியூமரையும் விட்டுட்டீங்கன்னா, இந்த லெவல்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 3 பேர் இருக்காங்க. அதனால 3 லெவல் சேனல். ஓகேங்களா? 3 லெவல் சேனல். கன்சியூமருக்கும் மேனுஃபேக்சரருக்கும் எத்தனை பேர் இருக்காங்களோ, அத அத்தனை லெவல் சேனல்ல நம்ம கன்சிடர் பண்ணலாம். ரீட்டெயிலர் மட்டும் தான் இருக்காரு. அதனால அது 1 லெவல் சேனல். ஹோல்சேலும் ரீட்டெயிலர் இருக்காங்க. அது 2 லெவல் சேனல். ஏஜென்ட், ஹோல்சேலர், ரீட்டெயிலர் இருக்காங்க. இதனால இது 3 லெவல் சேனல். ஓகேங்களா? சரி. இப்போ டைரக்ட் சேனல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடையில இந்த இன்டர்மீடியரிஸ் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஜஸ்ட் மேனுஃபேக்சரர், கன்சியூமர் 2 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் டைரக்ட் சேனல். ஓகேங்களா? இது எல்லாமே இன்டைரக்ட் சேனல் தான். அதுக்கடுத்து 2 லெவல் சேனல் பார்த்தாச்சு. மல்டி சேனல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஹைபிரிட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? ஹைபிரிட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா, டைரக்டும் இருப்பாங்க, இன்டைரக்ட் சேனலும் இருக்கும். டைரக்ட்டா மேனுஃபேக்சரும் கன்சியூமர் குடுப்பாங்க. இந்த மாரி ஏஜென்ட், ஹோல்சேலர், ரீட்டெய்லர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, கன்சியூமர்ட்ட போய் சேர்ப்பாங்க. ஸோ இந்த மாரி ஹைபிரிட் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு பேரு மல்டி சேனல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? சரி.